Hey guys, welcome to my channel. This is Mohan. நம்ம என்ன பார்க்க போகிறோம், மனிதர்கள் திடீர்னு பூமியிலேருந்து காணாமல் போயிட்டா இந்த பூமியில் என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் மழைலேருந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். காலையில் வாட்ஸ்அப்லேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வர, டிராஃபிக் ஜாம் இருக்காது, எந்த ஒரு சத்தமும் பூமியை ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப காமாக. டே ஒன்ல என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, டே ஒன்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ளைட்ஸு, ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் வானத்தில் பறந்துட்டுருக்குது. ஹியூமன்ஸ் இல்லாமல் எல்லாமே கீழே விழுந்து நொறுக்கிறான். பவர் ஸ்டேஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆயிரும். நம்ம ஆசையாக வளர்த்த ஆடு மாடு கோழியெல்லாம் எங்கடா நம்ம வளர்த்தவங்க காணுமே அப்படின்னு அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்லேயே டிக்கெட் இருக்கும். மொத்த வேர்ல்டுமே ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாதத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்ச நாள்லேயே பவர் கட் ஆயிரும். சைக்கிளெல்லாம் தண்ணி வராமல் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். மெட்ரோவில் தண்ணி லீக்கேஜ் ஆகி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சோம். அப்புறம் காட்டில் வர்ற உயிரினங்களுக்கெல்லாம் ஒரே குஷியாக இருக்கும். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யாரும் எதுவும் கேட்கப்படலாம், பாட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ஆசையாக கட்டின வீட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக சுற்றிட்டு போய்கிட்டு இருக்கோம். சிட்டி ஃபுல்லாகவே ரொம்ப இயற்கையாக இருக்கும். வீடு பில்டிங்ஸ் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தகடாக மாறிடும். செவத்தை பொத்துக்கிட்டு செடிகள் முளைச்சி வந்துட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா. ஒரு வருஷத்தில் எல்லா பில்டிங்குமே ரொம்ப 30 ஆயிரம், ரொம்ப அழுக்காக இருக்கும். 5 வருஷத்தில் ஹைவேல எல்லாம் நம்ம செடி நட்டது போக அதுவே வளர்ந்துடும். இப்போ எல்லா செடியும் 10 வருஷத்தில் நம்ம கட்டி வச்சிருந்த பில்டிங்ஸ் வீடு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப கம்மியாகி ஃப்ரெஷ் ஏர் அதிகமாகிட்டு இருக்கும். எர்த் ரொம்ப காமாக இருக்கும். 1000 வருஷத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷத்துல 1000 வருஷம் கழிச்சு என்னென்னலாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி சோழர் பாண்டியர் சேரர் எல்லாம் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோமோ, அது மாதிரி வேற்று கிரகவாசிகள்லாம் வந்து யார் இந்த மனிதர்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எதனால் அழிஞ்சு போனாங்க அப்படின்றத பற்றி வேற்றுகிரகவாசிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம பூமியில். இது எல்லாமே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தான் இந்த பூமியில என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருக்கோம் இதான் நீங்கள் பார்க்கலாம். நம்மளால் இந்த பூமி எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் சைட்லேயே நீங்கள் நினச்சிக்கலாம், நெகட்டிவ் சைட்லேயே நீங்கள் நினச்சிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். பட் நம்ம இல்லைன்னா நேச்சர் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நேச்சரை நம்ம பார்த்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, stay curious for next video. அடங்கும்